உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் இயேசு கிறிஸ்து சொன்ன இளைப்பாறுதல் என்ற ஸ்தலம், அந்த இளைப்பாறுதலை குறித்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பேசினேன். மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த பாரம் என்றால் பாவ பாரம். பாவத்தினால் வரும் துக்கம், தொல்லை, கஷ்டம், அழுத்தம், வேதனை, கண்ணீர், நஷ்டம், கவலை எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பு என்ற ஒன்றை வைத்து, அது மட்டுமல்ல கழுவுதல் என்பதை வைத்து, நாமத்தால் கழுவுதல், ஜலத்தால் கழுவப்படுதல், பரிசுத்தாவினால் கழுவப்படுதல், வார்த்தையினால் கழுவப்படுதல், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல், ஈசோப்பினால் கழுவப்படுதல், சுத்த ஜலத்தால் கழுவப்படுதல், மொத்தம் 7 விதமான கழுவப்படுதலை பற்றி பேசியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம உயிர்மை தமிழன் காணொளி 7 விதமான கழுவப்படுதலை குறித்து 7 விதமான பதிவிட்டிருக்கிறேன். அதில் கடைசியான கழுவப்படுதல் இயேசுவின் ரத்தம். அப்படி கழுவப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள், அவர் இளைப்பாறுதலுக்குள் வரும்பொழுது அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் என்பதை இதற்கு முன்பு உள்ள காணொளி பதில் பேசியிருக்கிறேன். அங்கு என்ன செய்வார்கள்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற கடைசி கழுவப்படுதல் முடிந்தவுடன் அப்படியே பரலோகத்தில் ஊற்றுவார். இந்த உலகத்தில் உள்ள பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு, கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதுக்கப்புறம் இளைப்பாறுதலுக்கு போகிறார்கள். இந்த இளைப்பாறுதல் என்கிறதுக்கு இன்னொரு நல்ல ஒரு அர்த்தம் எடுக்கலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த, களிப்பு, பேரானந்தம், பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற பூரிப்பு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் 6 நாளளவும் வானத்தையும் பூமியும் சகலத்தையும், மனிதர் வரைக்கும் சகலத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், இளைப்பாறினார் என்று சொன்னவுடன் அதில் பூரித்திருந்தார் என்று போட்டு யாத்ராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்திருந்தார் என்றார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்திருந்தார் என்றார். இந்த ஓய்ந்திருத்தல் தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் பூரிப்பு. பூரிப்புன்னா நான் சற்று முன்பு சொன்ன அனைத்து மகிழ்ச்சி, சந்தோஷம், பேரின்பம், பேரானந்தம் எல்லாம் வரும். சரி, இப்போ நம்ம அதே இளைப்பாறுதலுக்கு நம்ம போறோம். இரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு அனைத்து பிதாவின் சித்தத்தின்படி எல்லா கிரியைகளும் செய்து முடித்த பின்பு, இரத்தத்தால் கழுவி பரலோகத்தில் விட்ட பின்பு, அங்கே சென்ற அனைவரும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்வார்கள். ஒரு காரியம், இளைப்பாறுதலில் நடக்கின்ற முதல் காரியம் தொழுது கொள்ளுதல். இந்த இளைப்பாறுதலில் நடக்கின்ற 2வது காரியம், நவமான ஜீவ அப்பத்தையும் ஜீவ ரசத்தையும் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அப்பத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவார்கள். பரலோகத்தில் என்ன செய்வோம் ஒரு பயனுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் ஆடுவேன், கூத்தாடுவேன், டான்ஸ் போடுற, எட்டி ஓதப்பாருங்க, ஒரே ஓத. அங்கே போக முடியாது. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். அவனெல்லாம் இந்த நியாயத்திலும் எட்டி ஓச்சுருவார், உள்ள நுழைய முடியாது.
அங்க உள்ள போக முடியாது. இந்த ஆட்டம் போடுறேன் இதெல்லாம் அங்க இல்லை. முதல்ல தொழுகை, அந்த தொழுகை தூதர் நடத்துவார், பரலோகத்தில் தூதர்கள் தொழுகை செய்வார்கள். அந்த தொழுகையில் நாமும் இணைந்து அவரை தொழுது கொள்வோம். பைபிள் முழுக்க அந்த தொழுகையை பற்றி போன வீடியோ பேசினேன். இப்ப பஸ்கா அப்பத்தை புசிரத்தை பானம் பண்ணுது. இதை நித்திய நியமம் என்று வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 12-14. அந்த நாள் உங்களுக்கு நினைவுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவுது. அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமம் என்றால் பஸ்கா என்பது நம்ம ஏதோ இந்த காலத்தை பிறந்திருக்கிறோம், இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தது வச்சுக்கோமே, அல்லது 1950 பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோ. அவங்க தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 80 வயசு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா 30 வயசு வச்சுக்க போறாருன்னா இந்த குறுகிய ஒரு 50 ஆண்டு காலத்துல தான் அவர் இந்த பஸ்காவை புசிக்கிறார். அதை சபைக்கு பூரா பாச கொடுக்குறாரு, புசிக்கிறார் நினைச்சுக்கிறாங்க. இல்லை, அது ஒரு செயல். இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் என் அப்பத்தை புசிக்கிறதை பணம் பண்ணாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை, நான் வருமதை இதை செய்யுங்கள். இப்போ நம்ம செய்ய அதுக்கு அடுத்த பின்னாடி சந்ததி செய்வாங்க, நமக்கு முன்னாடி உள்ள சந்ததி செய்வாங்க. முதல் இது ஆரம்பிக்கப்பட்டது எகிப்தில். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியில் அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதா இதை புசிப்பீர்களாக. வீடியோ சுருக்கமாக வந்துட்டேன், நீங்க படிச்சுங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி கொடுத்தார். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைப்பட்டு கிடக்கும் போது மட்டும் எகிப்தியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த அடிமை தனது விடுதலையாக்க 7 நாளளவும் புளிப்பில்லாப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாளில் பஸ்கா. ஒரு குடும்பத்தில் நபருக்கு தேர்ந்தத்தக்கதாக ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை அடித்து ரத்தத்தை நிலப்படையில தடவணும். அந்த மாம்சத்தை அப்பத்தையும் கீரையோடு புசிக்க வேண்டும். அப்பயே சொல்றாரு நித்திய நியமன்ட்டார். என்னைக்கு? ஒவ்வொரு மாதமும். நித்திய நியமம்னா எப்ப செய்யணும்? ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில். ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில். எப்பறம் பைபிள் தெளிவா போட்டிருக்கு, யாரும் அது செய்யறது இல்லை. இப்ப அதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதலாம் மாதம் 16ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். சரி, அப்புறம் 7 நாள்ல உங்கள் வீடுகள் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். யோசுவா 5:10 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தில் 16ஆம் தேதி அந்தி நேரத்தில், அந்த மாதத்தில் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரிகோவில் சமனான வழியிலே பஸ்கா. அந்தி நேரம் ரொம்ப முக்கியம். எரிகோவில் சமனான பஸ்கா செய்தார். எஸ்ரா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்படி பைபிள் முழுக்க எல்லா ஆசாரியரும் 14ஆம் தேதி சாயங்காலம் ஆசரிக்கிறாங்க. இன்னைக்கு உலக முசி எல்லா பேய் பயலும் காலையில 10 மணிக்கு கொடுத்துட்டு இருக்கான். எல்லாம் நேரம் கடவுளுக்கு எதிராக செய்யறான், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செய்யறான். என்னால கடவுள் தான் போகணும். நான் பெரிய பிரசங்கம் எடுக்க விரும்பல. இதை இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யத்தில் போய் தான் அது முடியும். காரணம் அது நித்திய நியமம். யாத்திராகமம் 12:24ஆம் வசனம் வாசி. அங்கு நித்திய நியமம்னு போட்டு அதை தோக்கும் போது நித்திய நியமம்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை முடிக்கும் போது நித்திய நியமம்னு சொல்றாரு. வாசி கேட்போம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள்.
இந்த காரியத்தை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ளக்கிறது. நித்தியம் என்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற அழியாத போஜனம் என்று இயேசு சொல்வார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற காரியம் என்றால் பரலோராஜ்யம் தான் நித்தியம். அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். மத்தேயு 8:11 வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டில் பஸ்காவை அனுசரித்த அனைவரும் புதிய ஏற்பாட்டில் பஸ்காவை அனுசரித்த அனைவரும் தகுதியாய், இன்னைக்குள்ள எல்லா பஸ்காவும் தகுதியே கிடையாது. பகல்ல கொடுத்துட்டு இருக்கான். போன மாசம் செஞ்சின அப்ப பாதியை புட்டு கொடுத்து பாதியை மிச்சம் வச்சு ஈ மொச்சி எறும்பு மொச்சி பூசணம் முத்து கொண்டாந்து எவனோ செஞ்ச கூட புட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி 6 மாசமா இந்த ரசத்தை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டு 6 மாசம் ஒரு பாட்டில் வச்சு பயன்படுத்திருக்கிறான். இதெல்லாம் அறுப்புண்டு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்காக செய்யறான். அது அபாத்திரமாய் போஜனம் பண்றது. அவன் நிச்சயம் வரைக்கும் வர முடியாது. அவனுடைய கட்டளைப்படி கற்பனைப்படி செய்யறதா வர முடியும். இங்கே பார்ப்போம். மத்திய 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோட பந்தியிருப்பார்கள். இந்த பஸ்காவை பந்தி இருப்பார்கள், அனுசரிப்பார்கள். அநேகர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு சேர்ந்து அநேகர் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அனைவரும். சரி, இந்த பஸ்காவை இயேசு புசிக்க ரொம்ப ஆசையா இருந்தாரு. அவர் என்ன சொல்றார்? லூக்கா 22 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 22 14, 15, 16 வசனம். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடனே கூட உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும். தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய பூமியை போட்டு சாத்தானம் கூட நரகத்தில் தள்ளி சகலவர் சுத்தாலை கொண்டு பரலோராஜ்யத்தில் வச்சு இந்த சகலவர் சுத்தான ரத்தத்தால் கழுவி உள்ள விட்டு பரலோராஜ்யத்து தொழுகை முதலாவது கடவுளை தொழுது கொண்ட பின்பு அதை நினைக்கும் அப்படியே புள்ள இருக்குது. பரலோராஜ்யம் என்ன செய்வோம்? இங்க கூட லூசு போல மெண்டல் போல ஆட்டம் போட குதிப்பேன் பாடுவேன் சுட்டு தலர்ந்த பரவலாம். என்ன பூமியிலையும் பைபிள் வச்சு என்ன செய்யணும் தெரியல அவங்களுக்கு. பரவராஜ்யத்தை என்ன செய்ய போறோம்? எல்லாம் தப்பான சபைகள், தப்பான ஊழியக்கார, தப்பான போதலாம். எங்க போகல போய் நடந்து போ. சரி, பரவராஜ்யத்து உள்ள போகும்போது சகல தூதர்களும் சகல வான் சேனைகள் வானோர்கள் 7 மண்டலத்தில் 7 விதமான தூதர்கள் 7 விதமான பரிசுத்தவான்கள் எல்லோரும் இரத்தத்தால் கழுவி பரலோகத்தில் உள்ள இளைப்பாறுதல் பிரவேசித்த பின்பு முதலாவது தேவனை எல்லோரும் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட பிசில் அடிக்காம குதியாம கத்தாம மோன அடிக்காம அவன் இஷ்டத்தை தையா தக்கால் குதிக்காம எல்லாரும் ஒரே மாதிரி ஒழுக்கமாய் பயத்தோடு அவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்வார்கள். அந்த ஆதாரம் எங்க சபையில் நாங்கள் பண்றோம். அவங்களால கருத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இங்க நாங்கள் செய்யறதை அங்கே போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவோம், சேர்ந்து கொள்வோம். எல்லோரும் தொழுது கொண்ட பின்பு இந்த பந்தி விருந்து நடக்கும். இந்த 12 சீசனோட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆவலாய் இருந்தவர் திடீரென்று நான் நவமானதாய் ஆசி கேட்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பத்தையும் புசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தையும் நான் பானம் பண்ணுவதில்லை.
அப்ப இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார்? அவர் ஏன் பூமியில பானம் பண்ணவில்லைன்னு நான் ஏற்கனவே காணொலி பதிவில் போட்டிருக்கேன். உயிர்மை தமிழன் காணொலியில் போட்டிருக்கேன். அதுக்கு அற்புதமான ஒரு காரணம் இருக்கு. பூமியில இயேசு 12 சீடர்களோடு அப்பத்தையும் திராட்சை பழ ரசத்தையும் புசித்து பானம் பண்ணவில்லை என்பது எத்தனை பேருடா தெரியும்? எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்க அவர் சேர்ந்து சாப்பிட்டாருங்க. ஒரு சத்தியம் கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப இயேசு என்ன நினைக்கிறார்? ஆதியாகமத்தில் உள்ள முதல் பரிசுத்தவான் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் நியாயத்திற்கு வரக்கூடிய கடைசி பரிசுத்தவான் வரைக்கும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுதலுக்குள்ள வந்து முதலாவது அந்த இளைப்பாறுதல் பிரவேசித்து தேவனை தொழுது கொள்ள பாக்கியம் பெற்றவர்கள் கோடி 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 புண்ணியம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியம் இல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் வந்து தேவனை தொழுது கொண்ட பின்பு சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து அந்த அப்பத்தை, ஜீவ அப்பத்தை, நவமான அப்பத்தை, ஜீவ ரசத்தை, நவமான திராட்சை பழ ரசத்தை சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நம்மோடு அவரும் புசிப்பார், நம்மோடு சேர்ந்து அவரும் பானம் பண்ணுவார். இப்ப இளைப்பாறுதல் பிரவேசித்த பின்பு நடக்கிற 2வது சம்பவம் இதுவும் எல்லாருக்கும் பொதுவானதான். வெண்முடை கொடுக்கப்படும், அதுவும் எல்லாருக்கும் பொதுவானதா. இந்த அப்பமும் ரசமும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். இது இளைப்பாறுதல் பிரவேசிக்கும் போது நடக்கிற 2வது சம்பவம். இதை ஆபிரகாமுக்கு தேவன் முன்னோட்டமாக காண்பித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மலையிலே பலியிடப்பட போகிறார் என்பதை அவர் பலியிடும் அந்த அப்பமும் ரசமும் கொடுக்கிறார். அதை முன்னோட்டமாக ஆபிரகாமுக்கு தேவன் அதை தம்முடைய இந்த பலியிடுதலை செய்து காமிக்கிறார். உங்களுக்கு கதை தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10-18 வருஷம் வீட்டில் படிச்சுங்க. இந்த இடத்துல 17-18 வருஷம் வாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த 16,000 இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறவர்கள், அந்த அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணுகிறவர்கள் யார் என்றால் அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். இந்த ரத்தத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய பலியில இணைக்கப்பட்டவர்கள். இந்த பலியைத்தான் ஆபிரகாமுக்கு மோரியா மலையில ஆண்டவர் செய்து காட்டுறார். இந்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1-2 படிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் மலையில் ஒன்றில், மோரியா மலை, மோரியா தேசத்தில் அவர் காமிக்கிற மலை மோரியா மலை, அந்த கூட்டிட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய பலியிடு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்கிறார். வாசி கேட்போம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் உன் கை போடாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் எனக்காக ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் கர்த்தர் பயந்தவன், ஒப்பு கொடுத்தபடியால் பிள்ளையாண்டான் கை போடாதே, நிறுத்து என்று சொன்னார். அதை பிதாவாகிய தேவன் குமாரா, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டி தெரியுது, அதை பிடிச்சு கொண்டு பலியிட்டு முடிச்சிடறாங்க. இப்ப அந்த ஆட்டுக்குட்டி தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் அதே கொல்கதா மலையில, அதே மோரியா மலையில இயேசு பலியாயிட்டார்.
தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பலியாக கொடுத்தார். இதை நித்திய நியமம் என்று அங்க ஆரம்பிச்சு பரலோ ராஜ்யத்தில் போய் முடிக்கிறார். அப்ப அந்த ஆபிரகாமுக்குள்ள, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள வரமாட்டாங்க, வருவாங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் அடிக்கப்பட்டார். வெளிப்பட்ட 11 படி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை துரத்தி விட்ட பின்னாடி அப்பதான் முதல் உலகத்துக்கு வராங்க. அந்த உலகத்துக்கு உள்ள வரத்துக்கு முன்னாடியே ஏதேன் தோட்டத்தில் வச்சு இயேசு அடிக்கப்பட்டார், ஆத்மாவில் அடிக்கப்பட்டார். அதான் உலக தோட்டம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவசத்தில் பேருதப்பட்டிராதவர்கள். உலக தோட்டம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவசத்தில் பேருதப்பட்டவர்கள் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆதாமர் கொண்டு அங்கே நித்திய நியமம் அங்கேயே ஆரம்பிக்கிறது. யாத்திராம் நித்திய நியமம், கடைசி நித்திய நியமம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து முடிவடையும். அப்ப இளைப்பாறுதல் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சகல ஒரு சுத்துவான்களோடும் அவர் செய்கிற இரண்டாவது காரியம் பஸ்காவை ஆசரிப்பார்கள். நவமான அப்பமும் திராட்சரசமும் கிடைக்கும். அதில் கலந்து கொண்டு புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தகுதியுள்ளவர்கள், பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு வசனத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ நான் பேசுகிற அனைத்து சத்தியங்களுக்கும் முடிவுரை கொடுக்கிற ஒரு மறைபொருள். யோவான் 6ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும் வாசிப்போம். இந்த இப்போ சொன்ன இல்லையா, பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுதலில் போய் இந்த அப்பத்தை ரசத்தை பானம்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இந்த அப்பம் ஏற்கனவே இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், பிதாவாகி தேவன் அருளிய அப்பம். அது பிதாவாகி தேவன் அருளினார். அப்ப அவருடைய ராஜ்யத்துல தான் அதுக்கு முடிவுரை. இதை மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. ஏசு என்ன சொன்னார்னு அந்த உரையாடலை, இயேசுக்கும் ஜனங்களுக்கும் நடந்த உரையாடலை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 6ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று, மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுக்க போகிறார், கொடுத்து விட்டார்ல, கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, தேவன் அருளிய அப்பமே, தேவன் அருளிய அப்பம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம், ஜீவரசம், எல்லாம் அவர் தான். இதை மறுபடியும் எந்த வானத்தில் இறங்கி வந்துச்சோ, நாம் இளைப்பாறுதல பரலோக ராஜ்யத்தில் போன பின்பு அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பத்தை, ஜீவரசத்தை அங்கே நம்ம கொடுப்பாரு. ஜனங்களை கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க வாசி கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார். இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அந்த ஜீவ அப்பம், ஜீவரசம் நம்ம ஆதியாகமத்தில் போனோம் இல்லையா, ஏதேன் தோட்டம். அதுக்கு முன்னாடியே பரலோகத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக, ஜீவ ஆட்டுக்குட்டியாக, ஜீவ அதிபதியாக, ஜீவனுள்ள கிறிஸ்துவாக பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிறார். அவரே இளைப்பாறுதல் என்கிற பரலோக போகும்பொழுது அவரே ஜீவ அப்பமாகவும் ஜீவரசமாகவும் நமக்கு புசிக்கவும் பருகவும் கொடுப்பார். அற்புதமான ஒரு வசனம். இந்த சத்தியங்களை கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நன்றி, வணக்கம்.